இறந்து போய் எலும்பும் சாம்பலுமாக இருந்த பெண்ணை மீண்டும் உயிரோட கொண்டு வந்து அற்புதம் நிகழ்த்தியவர் தான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர். மயிலையில் வாழ்ந்தவர் தான் சிவனேசர். இவர் ஒரு தீவிரமான சிவபக்தர். இவருக்கு பூம்பாவை அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருந்தா. சிவனடியாரான திருஞான சம்பந்தரோட புகழை கேள்விப்பட்ட சிவனேசர் தன்னோட பொண்ண சம்பந்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஒரு நாள் பூம்பாவை பூப்பறிக்க போறா. அப்போ அவளை பாம்பு தீண்டி அவ இறந்து போயிரா. தான் மகளோட பிரிவை தாங்க முடியாத சிவனேசர் பூம்பாவையோட அஸ்திய கடல்ல கரைக்காம வீட்டிலேயே ஒரு கலசத்துல போட்டு பாதுகாத்துட்டு வராரு. சில ஆண்டுகள் உருண்டோடுது. ஒரு நாள் திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வராரு. இதை கேள்விப்பட்ட சிவனேசர் திருஞான சம்பந்தரை சந்தித்து நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி கதறி அலறாரு. நான் உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு என் பொண்ணு வீட்டுல சாம்பலா இருக்கா அப்படின்னு சொல்லி கதறி அலறாரு. இதை கேள்விப்பட்ட சம்பந்தர் போய் அந்த அஸ்தியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சிவனேசரும் அந்த அஸ்தியை எடுத்துட்டு வந்து சம்பந்தர் கிட்ட கொடுக்கறாரு. சம்பந்தர் அந்த அஸ்தியை வாங்கி கபாலீஸ்வரர் முன்னாடி வச்சு மனமுருகி தேவார பதிகம் பாட ஆரம்பிக்கிறாரு. தன் பக்தன் இப்படி மனமுருகி பாடுறப்ப சிவபெருமான் செவிசாய்க்காம இருப்பாரா? கருணையே வடிவான கபாலீஸ்வரர் சம்பந்தரோட திருப்பதிகத்துக்கு உருகி பூம்பாவைக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறாரு. சாம்பலா இருந்த பெண் மீண்டும் உயிரோட வரா. இதை பார்த்து சிவனேசருக்கு ஒரே சந்தோஷம். திருஞான சம்பந்தர் கிட்ட தன்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குமாறு கேட்கிறாரு. ஆனா திருஞான சம்பந்தர் அதை மறுத்து விடுறாரு. தான் மீண்டும் உயிர் கொடுத்தனால நானும் தந்தை ஸ்தானத்துக்கு